ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்டில் 39,600 பட்ஜெட்டில் கிடைக்கிற ஒரு சூப்பரான யாக்குசா கம்பெனியில் இருக்கிற ஒரு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன கம்பெனி, அது ரேட்லாம் எல்லாமே தமிழ் பேஜில் பார்த்துருப்பீங்க. பட் அதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அது என்ன ஸ்பீடில் போகும், எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது, இது வாங்கலாமா வேணாமா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டர் டபுள் டிஸ்கோட வருது. அதாவது ஃப்ரண்ட்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் மோடில் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரிப்பேர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆன்டி திஃப்ட் அலாரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வண்டி அதுக்கு யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, திஃப்ட்டு போகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த அலாரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே சென்ட்ரிஸும் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஏபிஎஸ் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே சிக்னேச்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அட்வான்ஸ் மோட்லேயே இருக்கும், சேஃப்டி மோட்லேயே இருக்கும். நீங்கள் சி டைப் மொபைல் வச்சுக்கிறீங்க அப்படின்னா வண்டியிலே சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்காக யூஎஸ்பி சார்ஜ் போட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் ரெண்டு டைப்பான பேட்டரியுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது லீட் ஆசிட் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, லித்தியம் அயனும் கொடுத்துருக்காங்க. வாட்ஸை பொறுத்த வரைக்கும் 48 வாட்ஸ்லேருந்து 72 வாட்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 3 வெரைட்டி இருக்குது. பேட்டரிக்கு தகுந்த மாதிரி வண்டியோட ப்ரைஸ் மாறும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜும் கிடையாது. 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு பேட்டரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 55 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும். ஸோ 55 கிலோமீட்டருங்கிறது இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு பெட்டரான மைலேஜ் தான். ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது, பட் வந்து பெட்டர்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு ஆவரேஜாக ஒரு 40 to 45 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோல் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு வந்து பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஸோ லோக்கலில் ரஃப் ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக எடுத்து போகலாம். டெய்லி யூசேஜுக்கு எடுத்து போகிறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 250 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மோட்டரோட ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. வாரண்டியும் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி டயரை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இல்லை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியே தான் இருக்குது. ஓரளவு லென்த்துன்னு வச்சிங்களா அந்தளவு இருக்குது, கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. அதேமாரி சீட்டுக்கு அடியில் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. அதேமாரி ஃபுட் ஸ்பேஸும் வந்து நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் திங்ஸு லக்கேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அது எல்லாமே அதில் வந்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு 80, 90, 70 அந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் போகாது. 25 கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளோ வேகமோ அந்த வேகத்தில் தான் போகும். மெயினாக அந்த ஏஜ் பர்சன்ட் இருக்காங்க, வயசானவங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். லேடிஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லேடிஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். மற்றபடி லோக்கலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே இந்த ஸ்கூட்டர் பெட்டராக தான் இருக்கும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் 6 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவ் கலர் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைலைட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ன் இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆலோஜன் பல்பு இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பீடாமீட்டரு, அதேமாதிரி ட்ரிப்பாமீட்டரு, ஓடாமீட்டராக இருக்குல்ல, அது எல்லாமே டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக ரீட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நைட் டைம்லையும் சரி டே டைம்லையும் சரி உங்களுக்கு எல்லாமே பார்க்கறது கிளியராக இருக்கும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஏன்னா வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49,000 பட்ஜெட்குள்ளே முடிஞ்சிருது. ஸோ அதை பொறுத்த பெட்டராக இருக்குது. மைலேஜ்னு பார்க்கும்போது சாலிடாக ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஸ்பீடு மட்டும் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மெயினான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிலாம் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பெட்டர்னு தெரியும். ஏன்னா ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது, மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் பெட்டராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்தியா மார்ட்,
வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து நிறைய பேங்க் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டெலாம் வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் அந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா புக் பண்ணி வாங்க. அப்படி ஷோரூமில் வாங்கினா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிட்டிஸ் டீலர் இருப்பாங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 40,000 பட்ஜெட்குள்ளே நான் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி எது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் SGT.